محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும், குறிப்பாக நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணு அணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள், கியாம நாள் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நிலடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சலவாத்தும் சலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் பள்ளிவாயில் குழுவியிருக்கின்றோம். இந்த ஒன்றுகூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நமக்கு படிக்க கிடைக்கின்றதோ அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் போது பிறர்களுடைய மானங்களை பாதுகாப்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அதை ஒருவன் செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் அவன் என்ன பெரிய வணக்கங்களை செய்தாலும் அது எல்லாம் செல்லா காசிகளாக மறுமையிலே மாறிவிடுகிறது. அவன் செய்யக்கூடிய அத்துணை வணக்கங்களுக்குரிய நன்மைகளையும் மற்றவர்களுடைய மானத்தில் கை வைத்திருந்தால் அவன் அந்த நன்மைகளையெல்லாம் அவனுக்கு கொடுத்துவிட்டு சுவர்க்கம் செல்ல வேண்டிய இந்த மனிதன் நரகத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய தவறுகளை கண்டு அதை தேவையில்லாமல் எல்லோரிடமும் கதைத்து அல்ல அந்த விடயங்களை சோசியல் மீடியாக்களில் போட்டு உடைத்து அந்த மனிதனுடைய மானத்தை வேண்டுகின்ற அந்த செயலில் ஒருவன் இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கடுமையாக பிடிக்கப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஹதீஸிலே எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு மனிதன், அபூதர்தா என்ற நபித்தோழர் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார், எந்த மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய
அசிங்கமான சில செயல்பாடுகள் அவனுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அந்த நேரத்தில் அவைகளை கண்டுகொள்ளாமல் அதை பற்றி பெரிதாக ஆக்கிக் கொள்ளாமல் அவனுடைய மானத்தை பாதுகாத்து நல்ல முறையில் நடந்து கொள்ளுகிறானோ, மறுமையில் அவனுடைய முகத்தை நரகத்தை விட்டும் அல்லாஹ் திருப்பி விடுகிறான். தன்னுடைய சகோதரன், தனக்கு தெரிந்தவன், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், தன்னுடைய நண்பன் எவனாக இருந்தாலும் அந்த மனிதன் செய்த ஒரு தவறு இவனுக்கு தெரியும். அவனுடைய மானத்தை கருத்திலே கொண்டு அதை அசிங்கப்படுத்தாமல், வெளியில் கதைக்காமல், தேவையில்லாமல் பரப்பி திரியாமல் அதை அவன் பாதுகாத்து கொள்ளுகிறான். ஆனால் அவனை திருத்த வேண்டும். அவனிடம் சொல்லி அந்த தவறுகளை நீ இப்படி இப்படி செய்கிறாய், நீ திருந்திவிடு என்று அப்படி அவனிடம் சொல்ல வேண்டும். அது வேறு விஷயம். ஒருவனை திருத்துவதற்கென்றால் அவனிடம் அவனுடைய குறையை சொன்னால் பரவாயில்லை. அவனுடைய குறைகளை வெளியில் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிவிடுவது. ஒரு மனிதனுடைய மானம் போய்விட்டால் அந்த மனிதன் எப்படி தற்கொலை செய்வதற்கும் அவன் தயங்குவது கிடையாது. என்னுடைய மானம் போய்விட்டது, இதற்கு பிறகு நான் என்னத்துக்கு இந்த உலகத்தில் வாழணும்? என்னுடைய தந்தைக்கு முன்னால், மனைவிக்கு முன்னால், பிள்ளைகளுக்கு முன்னால் எப்படி நான் தலை காட்டுவது என்று நினைத்து அவன் என்ன செய்கிறான் என்றால், அப்படியே இவர்களுடைய டார்ச்சரின் காரணமாக, இவர்களுடைய கீழ்த்தரமான செயல்பாட்டின் காரணமாக அந்த மனிதன் தற்கொலை செய்து தன்னை அழித்துக் கொள்ளுகிறான். ஆனால் ஒரு மோமின் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தற்கொலைக்கு போய்விடக் கூடாது. அது மோசமான ஒரு நிலை. ஆனால் அந்த நிலைக்கு தள்ளுகிறதா இல்லையா? மானம் போய்விட்டால் அதற்கு பிறகு அவன் நான் வாழ்வது எதற்கு என்று யோசிப்பான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுகிறானோ, மற்றவனுடைய அசிங்கங்களை கதைப்பதை விட்டும், மற்றவனுடைய அசிங்கங்களை தன்னுடைய காதினால் கேட்பதை விட்டும், அவனை இழிவுபடுத்துவதை விட்டும் எவன் தவிர்ந்து கொள்ளுகிறானோ, இந்த மனிதனுக்கு மரண தருவாயில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுக்கிறான். ஹதீஸ்கள் அறிஞர்கள் எல்லா விதமான ஹதீதுகளையும் ஒட்டுமொத்தமாக பார்த்து அவர்கள் இந்த தீர்ப்பை சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் அவனும் நல்ல ஈமானோடு வாழ்ந்து மற்றவர்களுடைய விடயத்தில் இவைகளை பேணி அவன் செய்து கொண்டால் அவனுக்கு இத்தகைய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லாமல் எவன் தன்னுடைய நாக்கை, தன்னுடைய செவிப்புலன்களை மற்றவர்களுடைய கீழ்த்தரமான செயல்பாடுகளை தேடுவதிலும் பார்ப்பதிலும் கேட்பதிலும் ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிக மோசமான கேடுகட்ட மனிதர்கள் என்பதாக அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்ன ஹதீஸ் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அதிகமாக பேசப்படுகின்ற ஹதீஸ். ஆனால் அதை யாருமே நடைமுறைப்படுத்துவது கிடையாது. காபாவை விட ஒரு மனிதனுடைய மானம் முக்கியமானது, அவனுடைய பொருளாதாரம் முக்கியமானது, அவனுடைய உயிர் முக்கியமானது. இவைகளை ஒருவன் அநியாயப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹு தாலா பயங்கரமாக கோபிக்கின்றான். மற்ற சகோதரனுடைய இந்த மானத்தில் கை வைத்து அவனை கேவலப்படுத்துகிற போது அல்லாஹு தாலா மிக கடுமையாக அத்தகைய மனிதர்களை பிடிக்கிறான். பள்ளிவாசலுக்கு எவ்வளவு மரியாதை நமக்கு தெரியுமா இல்லையா? இந்த பள்ளிவாசல்கள் எல்லாவற்றையும் விட காபாவுக்கு இருக்கின்ற மரியாதை எப்படி, ஹஜ்ஜிக்கு இருக்கிற மரியாதை எப்படி, அரபாவுடைய தினம் எப்படி? அந்த அரபாவுடைய தினத்தை விட, மக்காவை விட,
ஹஜ்ஜுடைய மாதத்தை விட மிக முக்கியமான புனிதமான ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதனுடைய உயிரையும் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தையும் ஒரு மனிதனுடைய மானங்களையும் அப்படி சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே சகோதரர்களே, மற்றவர்களை கேவலப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அசிங்கப்படுத்துவது என்பதை நாம் விட்டு விலக வேண்டும். அப்படி நாம் விலகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயங்கரமான கீழ்த்தரமான தண்டனைகளுக்குள்ளாகுவோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், உமையா ஆட்சி காலத்தில் உள்ள 8வது ஹலீஃபா அவர் என்ன சொல்லுகிறார்? மக்களுக்கு உபதேசம் செய்கிற போது, நீங்கள் தொழுகிறீர்கள், நோன்பு வைக்கிறீர்கள், இந்த வணக்கங்களை எல்லாம் செய்கின்றீர்கள் சுவர்க்கம் செல்வதற்கு. இந்த வணக்கங்களோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய நாவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், உங்களுடைய செவிப்புலன்களை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், மற்றவர்களை மானவிங்கப்படுத்துகின்ற அந்த விடயத்தில் ஈடுபட்டால் நீங்கள் தொழுவதில் எந்த தேவையும் கிடையாது. உங்களுடைய தொழுகை உங்களை சொர்க்கத்துக்கு இட்டு செல்லாது. உங்களுடைய ஹஜ் உங்களை சொர்க்கத்துக்கு இட்டு செல்லாது. உங்களுடைய இந்த ஹஜ்ஜி இப்படியான இந்த வணக்கங்கள் ஒரு மனிதனுடைய எந்த பாவத்தை அளிக்கும்? அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் தான். ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை சுரண்டி இருந்தால், அவனுடைய மானத்தில் விளையாடி இருந்தால், அவனுடைய உயிரில் விளையாடி இருந்தால், அந்த பாவங்களை இவைகள் அளிக்குமா? அவைகள் அவர்கள் மன்னிக்க வேண்டும். நாம் படித்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்கள், அடியானுக்கு செய்த பாவங்கள், இவைகள் மன்னிக்கப்படுவதாக இருந்தால் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த பாவங்கள் இந்த உலகத்தில் யாருக்கு செய்தோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் மன்னிப்பை தர வேண்டும். அந்த மனிதர்கள், நம்மால் தவறிழைக்கப்பட்டவர்கள், தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரிதான், தன்னிடத்திலே வேலை செய்கின்ற வேலையாளியாக இருந்தாலும் சரிதான், எந்த மனிதனாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும், எவர்களாக இருந்தாலும் சரி, மறுமையிலே இவர்கள் பிடித்தால் இவர்களுடைய வணக்கங்கள் நிச்சயமாக இவர்களை சொர்க்கத்துக்கு இட்டு செல்லாது. இவர்கள் இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இருந்ததன் காரணமாக மறுமையிலே அத்துணை வணக்கங்களும் என்ன செய்யப்படும் என்றால், யாருக்கு தவறு செய்தார்களோ அவர்களுக்கு நன்மையாக கொடுக்கப்பட்டுவிடும். இவர்கள் தவறு செய்தவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லா நன்மையும் பறித்து கொடுக்கப்படும். இன்னும் அவர்கள் யாருக்கெல்லாம் தவறு செய்தார்களோ அந்த மனிதர்கள் முடிந்திருக்க மாட்டார்கள். இவர்களிடத்திலே கொடுப்பதற்கு எந்த நன்மையும் கிடையாது. நிறைய தொழுகைகள் கொடுக்கப்பட்டு விட்டது, ஹஜ்ஜி கொடுக்கப்பட்டு விட்டது, ஜகாத்து கொடுக்கப்பட்டு விட்டது, இன்னொரு எல்லா வணக்கங்களும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் அநியாயம் செய்தவர்களுடைய அந்த தொகை முடியவில்லை. இப்போது அவர்கள் முறைப்பாடுகிற போது அல்லாஹு தாலா என்ன செய்வான் என்றால், இவர்களிடத்திலே யாருக்கு தவறு செய்தார்களோ அவர்களுடைய பாவங்களை எடுத்து இவர்கள் மீது அல்லாஹ் சுமத்தி இவர்களை நரகத்தில் தள்ளிவிடுவான். இபாதத் செய்து சுவர்க்கம் போக வேண்டியவர்கள் தன்னுடைய நன்மையை அடுத்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு போகிறார்கள். இவர்களுடைய நன்மைகள் முடிந்துவிட்டது, இவர்களால் அநீதிழைக்கப்பட்டவர்களுடைய தொகை முடியவில்லை. அதனால் அவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் சுமந்து கொண்டு நரகத்தில் நுழைய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஒரு வார்த்தை தானே, ஒரு சொல்லுதானே. அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், நீங்கள் சில வார்த்தைகளை பேசிவிடுகிறீர்கள், அது சின்னது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், என்னிடத்தில் மிகப்பெரிய ஒரு பாவமாக அது இருக்கிறது. நீங்கள் சிறிதாக லேசாக பார்க்கக்கூடிய எத்தனையோ பாவங்கள் நான் பெரிதாகத்தான் வைத்திருக்கிறேன். ஆகவே சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படியான இந்த நிலைகளை நாம் மாற்ற வேண்டும். எந்த அளவுக்கு அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய காலத்திலே ஒரு தவறு நடக்கிறது. ஒருவர் பாவம் செய்து விட்டார், மற்றவர்களால் கீழ்த்தரமாக பார்க்கப்படுகின்ற, இழிவாக பார்க்கப்படுகின்ற அந்த பாவத்தை. அப்போது அவர்களுக்கு முன்னால் அவரை பற்றி மோசமாக கதைக்கிறார்கள் மக்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதர்களை பார்த்து கேட்கின்றார்கள்,
ஏன் அவரை இப்படி மோசமாக சொல்லுகிறீர்கள்? ஏன் கீழ்த்தரமா பேசுகிறீர்கள்? அவர் செய்த பாவத்தை அல்லாஹு தாலா உங்களை செய்யாமல் பாதுகாத்தான், அதற்கு அல்லாஹ்வை புகழுங்கள். நாம என்னமோ பாவம் செய்யாம இருக்கிறோம்ங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய கட்டித்தனம் கிடையாது. அல்லாட கையிலாம் இருக்கு எல்லாம். இன்றைக்கு முஸ்லிம், நாளைக்கு காபிரா பீத்திடுவான். இப்ப தொழுகையாளி தொழுகையை மறக்கக்கூடியவனா மாறிடுவான். இப்ப நல்லது செஞ்சவன் மோசமாக இருப்பான். அல்லாஹ்வுடைய கையில். நாம் பாவம் செய்யவில்லை, தவறு செய்யவில்லை. அது நம்முடைய கட்டித்தனமா? அது அல்லாஹ் செய்ய வைப்பது. ஆகவே அவன் தவறு செய்திருக்கிறான். அந்த மனிதரை ஏன் இப்படி கேவலப்படுத்துகிறீர்கள்? அதற்காக வேண்டி அவர் செய்த செயலை நாம் விரும்பவில்லை. அவர் செய்தது மோசமானது, அவரை ஏன் ஒதுக்குகிறீர்கள்? இந்த மனிதர் இதே நேரத்தில் ஒரு கிணத்தில் விழுந்து கிடக்கிறார், ஒரு நீரிலே மூழ்கி விட்டார். இப்போது இவரை சாகட்டும் என்று விட்டு செல்வீர்களா? இவரை நீங்கள் காப்பாற்றுவீர்களா கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவரை காப்பாற்றுவோம், வெளியேற்றுவோம், அவருடைய உயிர் வாழ்வதற்கு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். அப்படி என்றால் அந்த மனிதன் தவறு செய்து விட்டான், அவனை இன்னும் மோசமாக பேசி 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 அவனை தொடர்ச்சியான தவறிலே வைக்கப் போகிறீர்களா? அவரை திருத்த பார்க்கிறீர்களா? ஆகவே அவர் செய்த தவறை வெறுங்கள், ஆனால் அவரை வெறுக்காதீர்கள். அவருக்காக வேண்டி துவா செய்யுங்கள், அவருக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள் என்று இப்படி வழிகாட்டினார்கள் என்றால், இந்த அபூதர்தா போன்ற இந்த பக்குவம் நம்மிடத்திலே வர வேண்டும். நம்ம யாரும் சுத்தமானவர்கள் கிடையாது. சில நேரம் நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காத நம்ம நெல் அரிக்கும். சந்தர்ப்பம் கிடைத்தால் அவனை விட மோசமாக இருந்திருக்கலாம், தெரியாது, அல்லாஹு ஆலம். அவன் அப்படி செய்து விட்டான், இப்படி செய்து விட்டான், கள்ளன், அவன் பெச்சாரன், குடியார், அப்படியெல்லாம் பேசுகிறோமே, அவனை கேவலப்படுத்துகிறோமே. அவனை உண்மையாகவே நாம் அவன் செய்த செயலைத்தான் வெறுக்கலாம். அந்த மனிதனை வெறுக்கலாமா? அப்படி செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தானே வழிகாட்டினார்கள். ஒருவருடைய மானம் எப்படி முக்கியமானது என்பதை எந்த அளவுக்கு சபையிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையிலே பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஹலீஃபா அவர்கள். அப்படி பயான் பண்ணி கொண்டிருக்கின்ற போது அவர் யாரோ ஒருவருக்கு காத்து பிரிந்து விட்டது. அந்த வாசத்தினால் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி காத்து விட்டவர்கள் வுது செய்து விட்டு வாருங்கள். அந்த நேரத்தில் ஜரீர் இப்னு அப்துல்லா என்பவர் எழுந்து என்ன சொல்லுகிறார், ஹலீஃபா அவர்களே, இந்த சபையிலே இருந்து ஒருவர் எழுந்து வுது செய்ய போனால் யார் அதை செய்தது என்று தெரிந்துவிடும், அவருக்கு மான பிரச்சனை வந்துவிடும். அதைவிட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வுது செய்து விட்டு வருவோமே என்று அப்படி மானத்திலே மற்றவனுடைய அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுகிற விடயத்தில் அவ்வளவு முக்கியத்துவமாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் இப்படி நடந்து கொள்வோமா? அது எல்லோருக்கும் நடக்கிற ஒன்று தானே, காத்து பிரிகிறது. அதில் கூட ஒருவனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றால், சகோதரர்களே, நாம் யோசிக்க வேண்டும். பாவங்களை விட்டு அல்லாஹு தஆலா நம்மை என்ன சொல்ல வேண்டும்? பாவம் செய்யாமல் நாங்கள் வாழுகிறோம் என்றால் மஆதல்லாஹ். ஏன் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தானே சொன்னார்கள். அந்த அரசனுடைய மனைவி அவளுடைய வீட்டிலே இருந்ததன் காரணமாக இவர் மீது ஆசை கொண்டாள், தேவையில்லாத விடயத்துக்கு அழைத்தாள், துரத்தி கொண்டு வருகிறாள். அப்போது அவர் என்ன சொல்லுகிறார்? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அவையும் விரும்பினா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விரும்பினார்கள். அல்லாஹ் உடைய அத்தாட்சியை பார்த்த காரணத்தினால் அதை விட்டு விலகினார்கள். அதற்கு சொன்னார், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், இப்படித்தான் சொன்னார்கள். நான் தூய்மையான, அப்படி உமா உபர்ரி உனப்சி, எல்லா நபிமார்களும் அதைத்தான் சொன்னார்கள். நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்த முடியாது, அல்லாஹ் தான் எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். எல்லா நபிமார்களும் உலகத்திலே வாழ்ந்த அத்துணை நல்ல மனிதர்களும் தங்களை பெரிசாக பீர்த்தி கொண்டு மற்றவர்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி மற்றவர்கள் செய்த தவறை
பெரிதாக அசிங்கமாக பேசி கேவலப்படுத்துகின்ற காரியத்தில் ஈடுபடவில்லை. ஆகவே சகோதரர்களே, இந்த விடயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இத்தகைய மோசமான இந்த விடயங்களை நாங்கள் நிச்சயமாக விட வேண்டும். எந்த அளவுக்கு, அதாவது இப்படியான நிலைகள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, சில முனாஃபிக்குகள், இப்படி மோசமாக பேசி திரிபவர்கள், கீழ்த்தரமாக மற்றவர்களை அநியாயம் செய்பவர்கள், மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான்? முனாஃபிக்குகளாகத்தான் சொல்லுகிறான். ஆயிஷா நாயகி அவர்களுடைய விடயத்திலே இறங்கிய வசனம் இது. முனாஃபிக்குகள் அவரை கேவலப்படுத்தினார்கள், அவர்கள் செய்யாத தவறுகளை செய்ததாக சொல்லி இழிவுபடுத்தினார்கள். எப்படி கெட்ட மோசமான இந்த விடயம் மூமினான மனிதர்கள் விடயத்தில் பரவி அவர்கள் கேவலப்பட வேண்டும் என்று சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், விரும்புகிறார்கள். இப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு மறுமையிலும் இந்த உலகத்திலும் தண்டனை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலும் தண்டனை இருக்கு. சில குற்றங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே தண்டனை கொடுப்பது கிடையாது, அங்கதான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். ஆனா இப்படியான மனிதனோடு சம்பந்தப்பட்ட ஒருவன் என்ன செய்கிறான்? குடும்பத்தை வெறுக்கிறான், பெற்றோரை வெறுக்கிறான், இப்படி மற்றவனுடைய மானத்தில் விளையாடுகிறான். இப்படிப்பட்ட விடயங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் தண்டனையை வைத்திருக்கிறான், மறுமையிலும் அவர்களுக்கு தண்டனை வைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அறிவான். நீங்கள் எதை செய்கிறீர்கள், எதை செய்ய போகிறீர்கள், உங்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சூரா நூருடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆகவே சகோதரர்களே, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? நீங்கள் அதாவது எந்த ஒரு அடியானுடைய தவறுகளையும் நீங்கள் யாரும் தேடி செல்லாதீர்கள். எந்த ஒரு அடியானுடைய தவறுகளையும் நீங்கள் தேடி செல்லாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் அந்த அடியார்களை, அல்லாஹ்வுடைய அடியார்களை கேவலப்படுத்தாதீர்கள், இழிவுபடுத்தாதீர்கள். நிச்சயமாக எவன் ஒருவன் மற்றவனுடைய தவறுகளை தேடி திரிகின்றானோ அவன் நினைக்கட்டும், எண்ணிக்கொள்ளட்டும், பதிவு செய்து வைக்கட்டும், நிச்சயமாக அவனுடைய தவறுகளை அல்லாஹ் தேடுவான். என்னுடைய தவறை நீங்க தேடித்தான் கண்டுபிடிக்கணும், ஓராகட்டையும் கேட்டுத்தான் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய தவறுகளை அல்லாஹ் தேடணுமா? அல்லாஹ்க்கு தெரியாத என்ன தவறு இருக்குது? அப்ப அல்லாஹ் கேவலப்படுத்த, அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். நாம் செய்யக்கூடிய எத்தனையோ தவறுகள், நம்ம தனிமையிலே செஞ்சது, இருட்டுக்குள் செய்தது, இரவையில் செய்தது, பயணத்தில் செய்தது, இப்படி எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அதை அல்லாஹு தஆலா மறைத்து விதிக்க வேண்டும் என்றே ஆசைப்படுகிறான். நான் செய்த தவறை கூட இஸ்லாத்தின் அடிப்படையில் நான் இன்னொருவருக்கு சொல்லிவிடக்கூடாது. நான் தவறு செய்கிறேன், தவறு செய்து விட்டேன், ஒரு பிழையாக நடந்தேன், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் உள்ளது, நான் தவறு செய்ததற்காக வேண்டி வருந்தி தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், இதை நான் செய்ய வேண்டும். இதை நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று நான் பீத்தி திரிந்தால் அல்லாஹு தஆலா இந்த இப்படிப்பட்ட தவறுகளை பகிரங்கமாக சொல்லித் திரிகின்ற, பகிரங்கமாக செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். என்னுடைய தவறையே நான் கலைக்க முடியாது என்றால், நான் செய்த பிழையை சொல்ல முடியாது என்றால், அடுத்தவர்கள் செய்த தவறுகளை நான் கலைப்பதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எப்படி சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இப்படியான மோசமான இந்த நிகழ்வுகள் நடக்கின்ற போது, எவர்களெல்லாம் இப்படி மற்றவனுடைய குறைகளை வந்து சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், இதை நிப்பாட்டு, என்னட்ட கதைக்காது, இதுக்கு என்ன தேவை இருக்குது? அவனை திருத்தணும் நினைச்சா அவனுக்கிட்ட போய் சொல்லு. எனக்கிட்ட சொல்வதனால் அது என்ன நடக்கும்? திருந்த போறது இல்லையே. அவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாய். எவன் மற்றவனுடைய குறைகளை மறைத்து வாழுகிறானோ இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவனுடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான்.
எவன் பகிரங்கப்படுத்துகிறானோ கேவலப்படுத்துகிறானோ அவனுடைய குறைகளை நிச்சயமாக அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி இழிவுபடுத்துவான். எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா விரும்புகிறான் தெரியுமா? நாளைக்கு மறுமையில் சில மனிதர்களை அல்லாஹ் அழைப்பான். விசாரணை, நீ இன்ன தவறை செய்தார்னு விசாரிப்பான். அந்த விசாரணை தனிய சில தவறுகளை பகிரங்கமாகவே வச்சு விசாரிப்பான். யாருக்கும் தெரியாம ஒருத்தருக்கும் தெரியாம ரகசியமாக செய்த இந்த தவறுகள், இந்த தவறுகளை அல்லாஹு தாலா தனிய கூப்பிட்டு யாரும் பார்க்காத விதத்தில் விசாரிப்பான். இந்த அடியான் நினைப்பான், நீ அப்படி செய்தாய் இப்படி செய்தாய் இன்ன நடத்த இப்படி கேட்பான் அவன் செய்த தவறுகளை. அந்த நேரத்தில் அவன் நினைப்பான், நான் நரகத்திற்குரியவன் தான், நான் அழிந்து விட்டேன், என்ற கதை முடிஞ்சு. அப்போது அல்லாஹ் சொல்லுவான், உன்னை நான் மன்னித்திருக்கிறேன். உலகத்தில் எப்படி மறைத்து வைத்தேனோ இந்த மறுமையிலும் வைத்து உன்னை மறைத்து வைக்கிறேன், உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன், சுவர்க்கத்துக்கு செல் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் நினைத்தால் பகிரங்கமாக விசாரிச்சா கூட யாரு கேட்கிறது? ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய தகுதி என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன, அவன் எப்படி நம்மளை என்ன செய்யலாம், விசாரிக்கலாம், எதுவும் செய்யலாம். ஒரு மனிதனுடைய ரெஸ்பெக்ட் குறைந்து விடக்கூடாது, அவன் கேவலமாக பார்க்கப்படக்கூடாது. கண்ணியமாக இருந்தவன் என்றும் கண்ணியமாகவே இருக்க வேண்டும் என்பதைத்தானே இந்த சம்பவங்கள் காட்டுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா கட்டளை பிறப்பிக்கிறான், யாராவது ஒருவர் உங்களிடத்திலே வந்து ஒரு மோசமான ஒரு செய்தியை சொல்லுகிறான், மோசமான ஒரு செய்தியை, இவன் அப்படி செஞ்சிட்டான், இப்படி களவெடுத்துட்டான், இல்லை கள்ளன் ஊழல் செஞ்சிட்டான், அல்லது விபச்சாரம் செஞ்சிட்டான், இன்னென்ன மாதிரி நடந்து கொண்டான் என்று வச்சுக்கொள்ளுங்க, இப்படி சொல்லுறான். ஒரு மூமினாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? சொன்ன உடனே நம்பிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லு, ரவுலா சமஅத்துமூஹு, நீங்கள் இப்படியான தவறுகளை, கீழ்த்தரமான அசிங்கமான செய்திகளை கேள்விப்பட்டால், வன்னல் மூமினூன் வல் மூமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும் நினைக்க வேண்டும் தங்களுடைய உள்ளங்களில் இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னையை பற்றி இப்படி செஞ்சவர் உஸ்தாத் அப்துல் கனி இப்படி செஞ்சிட்டார். உண்மையானவர்கள் தான் நீங்க எப்படி நினைக்கணும்? அவர் அப்படி செய்யவே மாட்டார், இப்படி செய்ய வாய்ப்பே இல்லை. இது என்னமோ தப்பு தப்பாக சொல்லப்படுகிறது, நான் செய்திருந்தால் கூட அப்படித்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படியா சொல்லுங்க, செய்ய வாய்ப்பு இருக்கு, அவர் அப்படிப்பட்ட ஆள் தான் என்று இன்னும் நீங்கள் ஏற்றி விட்டா என்ன செய்யும்? இன்னும் பரவும். அப்போ இஸ்லாம் சொல்லுகிறது, இப்படியான ஒரு தவறு ஒருவனை பற்றி வந்து விட்டது, நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படி செய்ய வாய்ப்பே இல்லை என்று அதை மறுத்துரைக்க வேண்டும். அந்த மூமினை பற்றி நல்லதை தான் நினைக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, நீ பொய் சொல்லுகிறாய், நீ இப்படி அவருடைய கோபத்திலே சொல்லுகிறாய், இப்படி ஏதோ ஒன்றை சொல்லி அதை தட்டிவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாம் அப்படி செய்கிறோமா? சும்மாவே கதைச்சி திரிகிற நமக்கு ஒரு ஏதாவது செய்தி கிடைச்சா எப்படி இருக்கும்? சும்மா அசை போடுது மாடு, வாயை போட்டு சப்பி சப்பி இருக்கும், அதில் ஒரு துண்டு வைக்கல் கிடைச்சா, புல்லு கிடைச்சா எப்படி அசைக்கும்? அது மாதிரி தான் நம்முடைய நிலைப்பாடு. நாம் அதே வேலையாக பார்த்து தேடித்திடுறோம், இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதாண்டு இப்போ கிடைச்சிட்டு விடுவோமா? அதே மாதிரி அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறான், லவுலா இஸ் சமஅத்துமூஹு, இப்படியான செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டால், குல்தும், நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? மாய கூனுலனா பிஹாதா, இப்படியெல்லாம் பேச வேண்டிய கதைக்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு கிடையாது. இப்படிப்பட்ட மோசமான இந்த நிலைகளை நீ சொல்லுவாயாக இருந்தால் என்னோடு நீ தோழமை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது நல்ல செய்திகளை மாத்திரம்தான். மோசமான மற்றவனுடைய ஊத்தைகளை தேடித் திரியக்கூடிய இந்த பக்குவம் இருக்கக்கூடாது, இதை நீ சொல்லக்கூடாது என்று அவரிடத்தை நாங்கள் அடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு இப்படி சொல்லித் தருகிறது. ஆகவே சகோதரர்களே, இப்படி நமக்கு என்ன செய்கிறது? மற்றவர்களை பற்றி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். மற்றவர்கள் மோசமாக நம்மிடத்திலே சொன்னாலும் நாங்கள் அதை புறக்கணிக்க வேண்டும். இந்த கதைகள், இப்படியான இந்த எண்ணங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும்.
நம்மை சேஞ்ச் பண்ண வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? நம்மளை பற்றி மற்றவன் நல்லது கதைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். என்னைய கள்ளன்னு சொல்கிறத நான் விரும்புவேனா? விபச்சாரம்னு சொல்கிறத விரும்புவேனா? பச்சை குடிகாரனை பார்த்து குடிகாரன்றாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டானே. கள்ள மூதசியை பார்த்து கலவரத்தை வந்துச்சுன்னா அவனுக்கு இப்படி கோபம் வருது. அப்போ நான் யோசிக்கணும், என்னையை பற்றி மற்றவன் மோசமாக சொல்லுவதை நான் விரும்புவது இல்லை என்றால் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு என்ன? தனக்கு எதை விரும்புகிறானோ அதை பிறருக்கு விரும்ப வேண்டும். நான் என்னை பற்றி நல்ல முறையிலே கதைக்க வேண்டும் என்று தானே விரும்புவேன். நம்மளை கேவலப்படுத்தணும், இழிவுபடுத்தணும், மோசமாக ஆக்கணும் என்று நான் விரும்புகிறதே கிடையாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு எனக்கு எதை நாடுகிறேனோ அதைத்தான் பிறருக்கு நாட வேண்டும். எனக்கு எதை வெறுக்கிறேனோ அதைத்தான் பிறருக்கும் வெறுக்க வேண்டும். அதான் ஒரு மூமின். ஆகவே சகோதரர், ஒவ்வொருவரும் நெஞ்சிலே கையை வைத்து கேட்டு பாருங்கள். ஹாபிஸாக இருக்கட்டும், மௌலவியாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், பள்ளி ஹதரத்தாக இருக்கட்டும், பள்ளி நிர்வாகிகளாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறோம். சபைகளில் கதைக்கும் போது மாத்திரம் நம்மளை விட்டு ஆக்கள் கிடையாது. நாம தான் முழு மூமின். சஹாபாக்களுடைய காலத்தில் கூட அப்படி ஒரு மூமின் இருக்கவில்லை என்ற அளவுக்கு நம்மளை நாம் சொல்லிக்கொள்வோம். ஆனால் அத்துணையும் செய்வது மோசமான கீழ்த்தரமான இந்த நிலைப்பாடுகள். ஆகவே சகோதரர்களே, நம்மை அல்லாஹு தாலா பாதுகாத்திருக்கிறான். நாம் தவறு செய்யாமல் இருக்கின்றோம் என்றால் அந்த தவறு செய்யாமல் தொடர்ச்சியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி எவன் ஒருவன் பிறருடைய குறைகளை தேடி திரிகிறானோ அவனுடைய குறைகளை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். மற்றவன் செய்த அந்த அசிங்கத்தை வெளியே கதைத்து திருவதனால் இவனை அல்லாஹு தாலா இப்படியான தவறுகளை செய்ய வைக்காமல் மரணிக்க செய்ய மாட்டான். யோசித்து பாருங்கள். மற்றவனுடைய பதுவாக்குள்ள ஆகி ஆகி இந்த நிலை ஏற்படுகிறதா இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த நிலையிலே உள்ளவர்களை யாராவது இப்படி மோசமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால் அது தன்னுடைய மகனாக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மௌலவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஹாபிஸாக இருந்தாலும், எவராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? திருந்தி நல்லவர்களாக மாற வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகத்திலும் அவர்கள் கை சேதப்படுவார்கள், மறு உலகத்திலும் அவர்கள் கை சேதப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஒரு சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள். என்ன அப்படி விசேஷமான அமல் அவர் செய்தது? சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிறாங்க சஹாபாக்கள். இவர் வாரார். எப்படி வாரார்? அவரை பற்றி சொல்றாங்க. தாடி வுது செய்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது தாடியினால். கம்பங்கட்டுக்குள் பாட்டா செருப்பை வைத்துக்கொண்டு இப்படி வைத்துக்கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹ்விடத்தில் சலாம் சொன்னார், வைத்தார். நாங்களாவது வகுப்பிலிருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர் வைத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுருக்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். என்ன இவர் விசேஷமான ஒன்றும் நம்மளை விட நாமளாவது வகுப்பிலிருந்து படிக்கிறோமே, அவர் அதுவும் செய்யலையே, இவரை பார்த்து சொர்க்கவாதி என்று சொன்னார்களே. ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சென்னமைக்காக வேண்டி இவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். அவருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறார். போய் சொல்லுகிறார், தன் வீட்டில் சண்டை, நான் 2 நாள் தங்கிக் கொள்ளலாமா இங்கே? ஓ, தாராளமாக தங்கிக்கலாம், நீங்கள் தங்கிக்கொள்ளும். அங்கே அவர் நோட்டமிடுகிறார், இவர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒன்று விசேஷமாக செய்யவில்லை, எல்லாரையும் போல எல்லாம் செய்கிற மாதிரி தான். அவர் வீட்டுக்குள்ள தனியே ஏதாவது பிரத்தியமான அமல் செய்கிறாரோ என்பதை பார்க்கத்தான் சென்றார்கள். 3 நாள் முடிந்து விட்டது. அவர் சொன்னார், என்னுடைய வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரசூலுல்லாஹ் அவங்கள பற்றி இப்படி சொன்னாங்க, என்ன அமல் உங்கள்கிட்ட இருக்கின்னு பார்க்கத்தான் வந்தேன். அவர் சொன்னார், நான் விசேஷமாக இந்த அமலும் செய்கிறதில்லை, யாரை பற்றியும் எந்த தப்பெண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் இல்லை, யாரையும் கேவலப்படுத்த மாட்டேன், யாரையும் இழிவுபடுத்த மாட்டேன், என்னை விட அவன் நல்லவன் என்றுதான் நான் நினைப்பேன். ஒரு மூமின் அப்படித்தான் நினைக்க வேண்டும்.
நம்மை விட அவன் சில நேரம் எவ்வளவோ நல்ல காரியங்களில் ஈடுபடுவான். ஒன்றண்டு மோசமாக இருக்கும். 100க்கு 100 நபிமார்களை போன்று மலக்குமார்களை போன்று யாரும் வாழ முடியாது. ஆகவே நாம் ரமலானில் மாத்திரம் இந்த பக்குவம் வரக்கூடாது. ரமலானிலும் வர வேண்டும், ரமலானுக்கு அப்பாலும் வர வேண்டும். ரமலானில் எப்படி நோம்பாளியாக இருக்கின்றீர்களோ அதே போன்று ஏனைய காலங்களிலும் அந்த நன்மைகள், தொழுகைக்கு நோம்புக்கு மாத்திரம்தான் புறம் பேசினால், கோல் சென்னால், மற்றவனை சபித்தால், மற்றவனை கேவலப்படுத்தினால், மானவிங்கப்படுத்தினால் அந்த நோன்பு மாத்திரம்தான் அழியும், தொழுகை அழியாதா? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் அளிக்கப்படும். நாம் இப்படி இதிலே கவனமாக இருக்கவில்லை என்றால். ஆகவே சகோதரர்களே, இந்த விடயங்களிலே நாம் கவனமாக இருந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மற்றவர்களை கேவலப்படுத்தக்கூடிய, மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடக்கூடியவர்களிடத்திலே சில 3-4 பண்புகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி, அதிகமான சந்தேகங்களை விடுங்கள். சந்தேகம் ஒரு மூமினிடத்திலே வரக்கூடாது. இப்போ என்னத்தால மற்றவனை பற்றி இப்படி வருது? சந்தேக உணர்வு என்பது மூமினிடத்திலே வரக்கூடாது. எந்த அளவுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சந்தேகம் வந்தால் வாழ்க்கை முடிஞ்சு. இந்த சந்தேகம் என்பது ஒரு ஸ்கூலை துளைக்கும், குடும்ப வாழ்க்கையை துளைக்கும், நம்ம கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு எல்லாவற்றையும் துளைக்கும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு பாருங்க. அல் வலதுலில் ஃபராஷ். ஒரு சஹாபி வருகிறார், யார் ரசூலுல்லாஹ், நானும் சிவல நிறம், என்னுடைய மனைவியும் சிவல நிறம், ஆனால் எனக்கு அவனுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளை கருப்பாக இருக்கிறது, அது எப்படி சாத்தியம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவரை வேற பக்கத்தில் டைவர்ட் பண்றாங்க. கேட்குறாங்க, உனக்கு ஒட்டகங்களோடு பழக்கம் இருக்கிறதா? ஆம், இல்லத்தில் ஒட்டகங்கள் இருக்கிறது. என்னென்ன கலர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒட்டகத்தில் அதிகம் சிவப்பு தான் இருக்கும். அவர் புள்ளி இப்படி சாம்பல் இப்படி சொல்லுகிறார். அது எப்படி சாம்பல் புள்ளி ஒட்டகங்கள் வந்தது? அதுக்கு அவர் சொல்றாரு, அதனுடைய பரம்பரையில் ஏதோ ஒன்று அந்த இனத்தில் இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதே மாதிரி தானே நீ உன்னிலையும் பார்க்க வேண்டியதுதானே. நீ வெள்ளன்றதுக்கான உனக்கு வெள்ளை புள்ள தான் பிறக்கணுங்கிறது கிடையாது. நீ கருப்புனதுக்கான கருப்பை தான் பிறக்கணுங்கிறது கிடையாது. உங்களுடைய பரம்பரையில் ஏதோ ஒன்று தார்க்கம் செலுத்தி இருக்கும். இப்படி சந்தேகப்படக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார் என்றால், திருமணம் முடித்து உங்களுக்கென்று பிள்ளை பிறந்து விட்டால் அது உங்களுடைய பிள்ளை தான். அல் வலதுலில் ஃபிராஷ். புள்ள கருப்பா இருக்கி, நான் வெள்ளையா இருக்கேன், கொஞ்சாதையும் வெள்ளையா இருக்கால், இது என்ன வேற யாருக்கும் பிறந்ததோ? வேண்டாம், இந்த சந்தேகம் வேணாம். இந்த சந்தேகம் உங்களை அழித்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகம் கொள்ளுவதையும் தடுத்தார்கள். சந்தேகம் கொள்ற மாதிரி நாமல் நடக்கக்கூடாது. சந்தேகம் கொள்றது எப்படி ஹராமோ அதே மாதிரி சந்தேகம் கொள்ற மாதிரி நாம நடந்தாலும் நீங்க வரக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டாம், சும்மா இருந்தேன் ஒழிக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி என்ன செய்கிறது? சந்தேகம் வரக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியிலே என்ன செய்றாங்க? இஅ்திகாஃப் இருக்கிற ரமதானுடைய மாதத்தில் இஅ்திகாஃப் இருக்கிற போது ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சாப்பாடு கொண்டு வரதுக்கு மனைவிமார் வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னு கேட்டால், யார் வந்தாலும் இருந்த இடத்த இருந்துக்கிட்டு கூப்பிட மாட்டாங்க, எழும்பி போய் வரவேற்பாங்க. அவரை வழி அனுப்பும் போதும் என்ன செய்வாங்க? போய் கேட்டு வரைக்கும் போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளிக்குள்ளே இருந்து கேட்டு வரைக்கும் போய் அவை கொஞ்சம் வழி அனுப்புகிறாங்க. வழி அனுப்பும்போது 2 சஹாபாக்கள் போகிறாங்க. உடனே கையை தட்டி கூப்பிட்றாங்க, வாங்கண்டு. நான் வந்துட்டு யாரோடையும் கதைக்கல, என்னுடைய மனைவி, நான் ஏத்திக்காக இருக்கேன், சாப்பாடை உணர்ந்திருக்காங்க, அதான் வேற ஒன்றுமே இல்லை. யாரும் சொல்லுதா? நாங்கள் அப்படி நினைக்கலையே.
இப்போ ஒன்றும் நினைக்க மாட்டீங்க. நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, ராவைக்கு படுப்பீங்க, சைத்தான் வருவான், நபி ஒரு பொம்பளையோட நின்றாரு, யார் அவர், என்ன இது, சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். அதுக்கு தான் நான் இது இவங்க கிளியர் பண்ணி விடுவேன். அப்போ சந்தேகம் கொள்ளுவது என்பதும் ஹராம், சந்தேகம் கொள்ளும் விதத்தில் நடந்து கொள்வதும் ஹராம். அதுதான் இது தெளிவுபடுது. ஆகவே சந்தேகம் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அதே போன்று அல் குர்ஆன் சொல்லுகிறது, வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயது. இப்போ ஒருவன் போகிறான், எங்கே போகிறா, என்னத்துக்கு போகிறா, ஏன், இப்படி தேவையில்லாத கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு தேவையில்லை. துருவி துருவி ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது. சிலாக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா பதில் சொல்லவே முடியாது, தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் என்ன செய்கிறான் என்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. பொதுவாக உள்ளதை பார்த்து கொண்டு போக வேண்டியதுதான். அவன் தனிமையில் என்ன செய்கிறான், வீட்டுக்கு என்ன செய்கிறான், எங்கே போகிறான், எங்கே வாரான், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது ஓவராகி பப்ளிக்கான அதுக்கு தண்டனைகள் வரும்போது அது வர விஷயம். துருவி துருவி ஆராயது. துருவி ஆராயும் போது அல்லாஹ் துருவி ஆராய். நிறைய ஸ்கூல்களில், நிறைய கல்வி நிறுவனங்களில், நிறைய நல்ல ஊர் கட்டமைப்புகள் குலைந்து போனதற்கு என்ன காரணம்? துருவி துருவி ஆராய்வது. ஆகவே இதில் நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்லுகிறான், ஒலா யகதப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர்கள் சிலர்களை பற்றி புறம் பேச வேண்டாம். இப்படி கோல் செல்லுபவர்கள், புறம் பேசுபவர்கள், சந்தேகப்படுகின்றவர்கள், துருவி துருவி ஆராயக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு உவமானத்தில் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? புனம் தின்னிகள், செத்த புனத்தை சாப்பிடுகின்றவர்கள். நம்ம அவரை டாக்டர்னு சொல்லலாம், இன்ஜினியர்னு சொல்லலாம், மௌலவின்னு சொல்லலாம், ஹதரத்னு சொல்லலாம், ஜனாதிபதி என்று சொல்லலாம், மினிஸ்டர்னு சொல்லலாம். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வார்த்தை தான், புனம் தின்னிகள், செத்த புனத்தை சாப்பிட்டவர்கள். மற்றவனை பற்றி புறங்காய்க்கிறீங்களா, சந்தேகப்படுறீங்களா, கேவலப்படுத்துறீங்களா, துருவி துருவி ஆராயிறீங்களா, நீங்கள் செத்த புனத்தை சாப்பிட்ட புனம் தின்னிகள். அல்லாஹ் சொல்லுகிற பட்டமதி. நம்மகிட்ட வேண்ட பெரிய ஆகல அடிக்கலாம். அவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில் புனம் செத்ததை சாப்பிட்டவன். அல்லாஹ் கேட்கிறான், செத்த புனத்தை சாப்பிடுவீர்களா? உங்களுடைய சகோதரன் மரணித்து போய் கிடக்கிறான், அவனுடைய கையை வெட்டி சாப்பிடுவீர்களா? அப்படியே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள், வெறுப்பீர்கள். ஆகவே இது போன்று உங்களுடைய சகோதரன் உயிரோடு இருக்கின்ற போது அவனை சந்தேகப்படுவது, அவனை துருவி துருவி ஆராய்வது, அவனை கேவலப்படுத்துவது, இவையெல்லாம் செய்யாதீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு முறை அதாவது மேராஜ் போயிட்டு நரகத்திலே வேதனைகள் காட்டப்படுகிறது. அப்படி காட்டப்படுகிற போது சில மனிதர்கள் தங்களுடைய நகங்களால், செம்பிலாலான நகம் கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தங்களுடைய மார்புகளையும் முகங்களையும் கீறி கிழித்து வேதனை செய்யப்படுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்கிறார்கள், ஏன் இப்படி வேதனை இவர்களுக்கு? அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் மனிதர்களுடைய மானத்தில் விளையாடியவர்கள், புறம் பேசியவர்கள், சந்தேகப்பட்டவர்கள், துருவி துருவி ஆராய்ந்து இருந்தவர்கள். அதனால் தான் இப்படி வேதனை, நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறார், கேவலப்படுத்தப்படுகிறார். அதற்குள் அவர்களே தங்களை கீறி கிழித்து கொண்டு வேதனை செய்யப்படுகிறது என்று இப்படியான தண்டனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்களை தன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் வெறுத்து ஒதுக்கினார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர், அரவாணி என்று சொல்லக்கூடியவர், அவர் சொல்லுகிறார், ஒரு முறை எப்படி சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற செய்தி என்ன, தாயிஃப் நகரத்திலே ஒரு பொம்பளை இருக்கிறார். அந்த பொம்பளை கடும் உடம்பு, நடக்க இல்லாமல் ஒரு ஜாதியாக கிடக்கிறார். இந்த நேரத்தில் தாயிஃப் நகரம் வெற்றி கொள்ளப்பட்டால், அங்கே நமக்கு போகின்ற பாக்கியம் கிடைத்தால், நான் அந்த பொம்பளையை உங்களுக்கு காட்டி தருவேன். ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்து முகம் சிவந்து, இதன் பிறகு இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் உங்களுடைய வீட்டுக்குள் வரக்கூடாது. இவர்களை சில ரிவாயத்திலே வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் நாடு கடத்தினார்கள் வேற ஊர்களுக்கு. இவ்வளவு மோசமான வேலை. நாம் மற்றவனை பற்றி நம்மக்கிட்ட கதைக்க
நாளம் சிரிக்க, இன்னும் ஒரு துண்டை எடுத்து போட, இன்னும் நாம் கூட்டி கூட்டி செல்ல. முதலொரு காலத்தில் ஒருவனை பற்றி கேவலப்படுத்தணும்டா நேரடியாக போய்த்தான் சொல்லணும். இப்போ அப்படி இல்லை. அமெரிக்காவில் உள்ள செய்தியை இங்கே உள்ளவனுக்கு சொல்லலாம். இங்கே உள்ள செய்தியை சவுதியில் உள்ளவன் பார்ப்பான். இன்னைக்கு அந்த அளவுக்கு இணையதளங்கள் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுகிறது. ஆகவே சகோதரர் வாயினால் சொன்னாலும் இணையதளங்கள் ஊடாக கேவலப்படுத்தினாலும் எல்லாம் அந்த நிலை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை பற்றி மோசமாக பேசினால் அந்த வார்த்தையை, ஒரு மனிதன் பேசுகின்ற அந்த வார்த்தையை கடலில் போட்டால் கடல் தண்ணி அனைத்தும் நாசப்பட்டு விடும், பழுதாகிவிடும் என்று சொன்னார்கள். அவ்வளவு மோசமானவர். ஒரு மனிதன் பேசின ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் எவ்வளவு மோசமான வார்த்தைகள், எவ்வளவு கெட்ட வார்த்தைகள். ஆகவே சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உடலமைப்பு, ஆயிஷா நாயி, சஃபியா நாயி சின்ன பொம்புல கொட்டாம் பொம்புல, அவையை பற்றி இப்படி சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ், இப்படி காட்டினதுக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட ரசூலுல்லாஹ் கோவப்பட்டு சொன்னார்கள், நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கடந்தால் அந்த கடல் தண்ணி அத்துணையும் அழிந்துவிடும், நாசமாகிவிடும், உலகத்துக்கு உகந்ததாக இல்லாமல் பாலடைந்து விடும் என்று சொன்னார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். அது அவட உடல் அமைப்பை உண்மையைத்தான் சொன்னது. அதுக்கே ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்க. நம்ம இல்லாத எத்தனை விடயங்களை கைக்கிறோம். புறம் என்றால் என்ன? சிலாக்கள் நாங்கள் உள்ளே தானே சொல்லும். அவன் செஞ்சத்தை சொல்றது தான் புறம். அவன் செல்லாததை செய்யாததை நீங்கள் கதைத்தால் அது இட்டு கட்டுதல். ஆகவே சகோதரர்களை, இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கிறது. நம்முடைய ஈமானையும் நம்முடைய அமல்களையும் நாங்கள் கபர் வரை கொண்டு போய் அது நாளை மறுமையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொர்க்கத்துக்கு போவதற்கும் நரக விடுதலை பெறுவதற்கும் நாங்கள் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்திலேயே நாம் செய்த நன்மைகளை அழித்து ஓட்டாண்டிகளாக மறுமையிலே போய் நிற்காமல் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பூரா முஸ்லிம்களையும் பாதுகாத்த பெறுவானாக. வாக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர்.